Nothing short, brutal, quality. Chamber of Princes, Rowdy Gang. இன்குலாப் ஜிந்தாபாத். ஆமா, அது வந்து கூடாது. ஜஸ்டிஸ் புகழேந்தி, நீதியரசர்கள் கிருபாகரன் எல்லாரும் உங்களை புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. ஐயோ, அவரு ஒரு அட்வொகேட்ட எப்படி சார் உங்க ப்ராக்டிஸ் பக்கத்தில் இருக்கிற அவருக்கு ஏதோ மால் ப்ராக்டிஸ் இல்லை சார். வாழும் சுதந்திர போராட்ட வீரர், தலைசிறந்த IAS அதிகாரியாக 99 வருடங்களிலே தன் வாழ்க்கை பயணத்தை மகிழ்ச்சியாக, நேர்த்தியாக, உண்மையாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை நான் பார்ப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். லட்சுமிகாந்தன் IAS அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை இந்திய தேசத்தின் சார்பிலே தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்பதற்காக அவருடைய பெற்றோர் கிருஷ்ணசாமி பாரதி அவர்களும் லட்சுமி பாரதி அவர்களும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே தென்காசியிலே நயினாபுரத்திலே இருந்து தன்னுடைய வாழ்க்கையிலே அன்பு ஐயாவை தன்னுடைய பிறப்பிலே இருந்து சுதந்திரத்தின் பாலை கொடுத்து அவர்களை வளர்த்திருக்கின்றார்கள். லட்சுமிகாந்தன் பாரதியினுடைய தந்தையார் இருக்கிறாரே, 5.5 ஆண்டுகள் சிறைவாசம். இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்ற அந்த நிலையிலே இந்திய தேசத்திற்காக சிறைக்கு சென்ற ஒரு மாவீரனுடைய மகன்தான் ஐயா அவர்கள். அவர் மட்டுமல்ல, இவருடைய மனைவி, இவருடைய சகோதரி, இவருடைய அம்மா எல்லோரும் சிறை வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். ஒரு குடும்பத்தில் முழு குடும்பமே சிறை வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறது என்று சொன்னால் இந்திய தேச விடுதலைக்காக ஐயா லட்சுமிகாந்தன் பாரதி ஐயாவினுடைய குடும்பம் என்பதிலே நாம் மிகப்பெரிய பெருமை அடைகின்றோம். இந்த மதுரை மண்ணிலே இன்றைய தினத்திலே இந்த காந்தி மியூசியத்தில் அருங்காட்சியகத்திலே ஐயா அவர்கள் செயலாளராக இருந்திருக்கின்றார்கள், துணைத் தலைவராக இருந்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய பங்களிப்பை இந்த சமுதாயத்திற்கும் மதுரை மண்ணுக்கும் கொடுத்திருக்கின்றார்கள். இதை விட ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, மதுரை அமெரிக்கன் கல்லூரியிலே அவர் மாணவனாக படித்து கொண்டிருக்கின்ற பொழுது அண்ணல் காந்தி அவர்களுடைய குயிட் இண்டியா மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 அறைகூவல் விடுத்த பொழுது ஐயா அவர்கள் உடனடியாக அந்த களத்திலே இறங்கி அவர்கள் இன்குலாப் ஜிந்தாபாத், வந்தே மாதரம் என்ற முழக்கங்களை கொடுத்த ஒரு மாவீரனை இங்கே சந்திப்பதிலே நாம் இந்த மதுரை மண் பெருமை அடைகிறது. அப்படி தலை சிறந்த ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே இதே மதுரையிலே அவர்கள் அந்த YMCA கிரவுண்டிலே இருந்து மதுரை மத்திய சிறைச்சாலையிலே ஆரப்பாளையத்திலே இருந்து சுதந்திர போராட்டத்திற்கு போராடியதற்காக இவரை தெரு வழியாக கடும் வெயிலிலே இங்கே அழைத்து வந்து மதுரை மாவட்ட ஆட்சியகம் கலெக்டரேட்டிலே இவர்களை நிறுத்தி, அப்பொழுது இந்த மதுரை மாவட்ட ஆட்சியகம் நீதிமன்றமாக இருந்த அந்த இடத்திலே நீதிபதி முன்பு இவரை ஆஜர்படுத்தி இவருக்கு சிறைவாசம் 6 மாத சிறைவாசம் அங்கே சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த சிறை பெற்றதில் மகிழ்ச்சியோடு புன்னகையோடு மலர்ந்த முகத்தோடு ஏற்றுக்கொண்ட அந்த மாவீரன் தான் இந்த நம்முடைய தியாகி, வாழும் கலைஞன், சுதந்திர போராட்டத்தினுடைய நம் நெஞ்சில் என்றும் இருக்கக்கூடிய IAS அதிகாரி லட்சுமிகாந்தன் பாரதி அவர்களை நான் பெருமையோடு சொல்வதிலே இந்த மாமன்றம், இந்த மதுரை, தமிழகம், இந்திய தேசம் பெருமை அடைகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதே இடத்துல ஒரு மனிதன் உண்மையும் உத்தமமாய் இருந்தால் நீதிமான் பனைமரத்தைப் போல செழிப்பான் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வாழும் தியாகி, சுதந்திர போராட்ட வீரர் இதே மதுரையிலே 25 ஆண்டுகளுக்கு பிறகு 1967 மதுரை மாவட்ட ஆட்சியராக, கலெக்டராக அவர்கள் பதவி ஏற்று மதுரை மண்ணுக்கும் பல்வேறு நல்ல காரியங்களை செய்த ஒரு தலைசிறந்த மாவீரனை நாம் பார்ப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, ஐயா அவர்கள் நம்முடைய முன்னால் மறைந்த
மரியாதைக்குரிய அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த செங்கல்பட்டிலே கலெக்டராக இருந்திருக்கின்றார்கள். மதுரை, ராமநாதபுரம், கோயம்புத்தூர், செங்கல்பட்டு, இந்த செங்கல்பட்டு இந்த நாளுமே இன்னைக்கு தமிழ்நாடே அடங்கின அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த நாளிலேயும் அவர்கள் மிக தலைசிறந்த ஒரு ஆட்சியராக நேர்மையும் உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்து பரிதானம் வாங்காது மக்களுக்காக தொண்டாற்றிய ஒரு சேவகன்தான் எங்களுடைய ஐயா தியாகி லட்சுமிகாந்தன் பாரதி என்பதிலே நான் பெருமை அடைகின்றோம். மற்றொரு மகிழ்ச்சியான செய்தி, இங்கே அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்து பல்வேறு பணிகள் செய்திருக்கக்கூடிய காலகட்டத்திலும் சரி, அலிப்பூர் சிறையிலே இருக்கக்கூடிய காலத்திற்கும் சரி, இவர் பதவிக்கு வருவதற்கு கல்லூரியிலே சேருவதற்கு கூட பல தடைகள் விதித்தார்கள். ஆனால் அந்த நேரத்திலே நம்முடைய முன்னாள் முதல்வராக இருந்த ராஜாஜி அவர்கள் இவருடைய உண்மை தன்மையை பாராட்டி இவருக்காக அவர் கூங்குரல் கொடுத்து இவரை கல்லூரியிலே படிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அவருக்கு நாங்கள் நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றோம். ராஜாஜி அவர்கள், முதல்வர் அவர்கள், அங்கே இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்று அவர் கவர்னர் ஜெனரலாகவே இருந்த ராஜாஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி முதலமைச்சராக இருந்த CN அண்ணாதுரை அவர்களை பாராட்டுகிறோம். நீண்ட காலம் ஆரோக்கியமாக எப்படி இருப்பீங்கயான்னு ஒரு கேள்வியை அவரை மிகப்பெரிய ஒரு தலை சிறந்த பத்திரிகை கேட்ட பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக நகைச்சுவை உணர்வோடு தன்னுடைய பணிகளை தொடர்ந்து வேலையே பார்த்து கொண்டிருந்தாலே போதும், நீண்ட ஆரோக்கியத்தோடு நாம் வாழ முடியும் என்று சொல்லி இன்று வரை புலால் உண்ணாமல் தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே 99 வயது வரை ஆரோக்கியமாக, அவங்க இப்போ பார்த்தா நல்ல அருமையான ஜோக்கு, ஏகப்பட்ட ஜோக்ஸு ரொம்ப எளிமையாக அழகான முறையிலே சொல்லி கொண்டு வந்தார்கள். சிரிக்காத பூக்களுக்கு மலர்கள் இல்லை, அதே போன்று அங்கே நாம் சிரிக்காத மனிதனுக்கு மகிழ்ச்சியும் இல்லை, வாழ்க்கையும் இல்லை என்று ஐயா சொன்னார்கள். அதேபோல் நாம் சிரிக்காத மேகங்களுக்கு மின்னல் இல்லை என்று நாம் பார்க்கின்றோம். இப்படி தலைவர்கள் இந்திய தேசத்திலே நாம் பல தலைவர்களை விரல் விட்டு சொல்லிவிட முடியும். இந்த குடும்பமே இவருடைய அற்புதமான 3 பிள்ளைகள், 2 மகள்கள், 5 பேருமே இந்த குடும்பத்தில் பல பேர குழந்தைகள் இருக்கின்றார்கள். இவர் பையனே கர்னல் ஆகி ரிட்டையர்ட் ஆகி எல்லாமே இது பண்ணி வந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இன்றும் அவருடைய எண்ணமெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், நம் மக்களுக்கு காந்தியடிகள் பெற்றுக் கொடுத்த இந்த சுதந்திரத்தை சும்மாவா வந்தது இந்த சுதந்திரம் என்ற அந்த வேட்கை இருக்கிறது அல்லவா, கனல் இருக்கிறது அல்லவா, அதை நாம் நினைக்கின்ற பொழுதே நம் இரத்தமெல்லாம் குளிர்கின்றது, வெறியாக மாறுகின்றது. காரணம், நாம் பெற்ற சுதந்திரம் மக்களுக்கு போய் சேர்வது மட்டுமல்ல, இந்தியா மிக தலைசிறந்த நாடாக, வறுமையில்லாத நாடாக, நல்ல கல்வி கற்றவர்களாக, ஆணுக்கு பெண் சமம் என்ற நிலை ஏற்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து கூங்குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் பல பதவிகளிலே இப்பொழுதும் அவர்கள் இருந்து வருகின்றார்கள். இந்த மாமனிதன் நீடூடி வாழ 150 வருடங்கள் அவர் நீடூடி வாழ வேண்டும் என்று நாம் அனைவரும் சார்பிலே அவர் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் அவரை கிடைக்க நான் மனதார வாழ்த்துகின்றேன். எங்களுடைய மக்கள் சார்பிலும், மதுரை மக்கள் சார்பிலும், தமிழகத்தின் சார்பிலும் வாழ்த்துக்களை ஐயாவுக்கு நன்றியினை தெரிவிக்கின்றேன். ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர், ஐஏஎஸ் அதிகாரியாக மதுரையில் இருந்த ஐயா லட்சுமிகாந்தன் பாரதி அவர்கள்ட்ட நான் 2 கேள்விகள் கேட்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். முதல் கேள்வியா, சுதந்திர போராட்டத்தில், அதாவது சுதந்திர போராட்ட காலகட்டத்தில், சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு உங்களை கவர்ந்த சுதந்திர போராட்ட தலைவர் யார்? இது பொதுவாக இந்தியா முழுதுமே உள்ள தியாகிகளோ மற்றவர்களையோ சுதந்திர போராட்டத்தில் கவர்ந்த ஒரே தலைவர் மகாத்மா காந்தி அடிகளாகத்தான் இருக்க முடியும். நம்முடைய பல தியாகிகள் வாழ்ந்தார்கள், அவருடைய தியாகத்தை பார்த்தோம். ஆனால் இந்த தியாகத்திற்கு ஊன்றுகோலாக நம்மளை ஊக்குவித்த அந்த மகாத்மா காந்தியடிகள் தான் என்னை பொறுத்த மட்டில் அந்த சுதந்திர போராட்ட அந்த எண்ணத்தில் என்னை ஊக்குவித்தவர். அதற்கு ஒரு காரணம், என்னுடைய தாயும் தந்தையும் மகாத்மா காந்தியடிகளுடைய வழிபாட்டில், அவருடைய தொண்டில் ஈடுபட்டு ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் வீட்டுக்கு வருவார்கள், காந்தியை பற்றி பேசுவார்கள். அப்போ சின்ன வயது, எனக்கு பிரமாதமாக அதை பற்றி தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும், ஒரு காந்தி என்ற ஒருவர் இருக்கிறார்
என்று ஏதோ ஒரு உணர்வு பின்னால் வளர வளர அவருடைய சரித்திரங்கள், அந்த ஈடுபாடுகள், அவர் பட்ட தியாகங்கள், அவர் மக்களுக்கு ஆற்றிய உரைகள், இவைகளெல்லாம் மாணவனாக இருந்த பருவத்திலேயே என் உள்ளத்தில் ஆழ பதிந்து விட்டது. ஒரு காலகட்டத்தில் 15-16 வயதில் சத்திய சோதனையை படிக்கின்ற அந்த பாக்கியமும் கிடைத்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்றும் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நான் அந்த சத்திய சோதனை என்ற புத்தகத்தை எடுக்கிற பொழுது 15-16 வயது, பெரிய அறிஞன் அல்ல. அந்த புத்தகங்களுடைய உணர்வுகளை உள்வாங்குகிற சக்தி கூட உடையவன் அல்ல. ஆனாலும் கூட அந்த புத்தகம் இரவு ஒரு 9-10 மணிக்கு அன்றைக்கி பொழுது போல, நான் சத்திய சோதனையில் ஏதோ காந்தியை பற்றி படிக்கணுங்கிற ஆர்வத்தோடு கூட எடுக்கலை. அன்று ஏதோ பொழுது போல அலமாரிலேருந்து ஒரு புஸ்தகத்தை எடுத்த இந்த சத்திய சோதனை. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், எனக்கு 98 வயசு ஆகிவிட்டது. அதனால் நான் உண்மையை சொல்கிறேன், நான் காந்தியவாதி. இப்போ இந்த ஆசிரமத்திலேருந்து போய் சொல்ல மாட்டேன், இதை விட்டு வெளியே போயிட்டேன்னா போய் சொல்லுவேன். அன்று அந்த புத்தகத்தை 10 மணிக்கு எடுத்தவன் காலையில் 4 மணி வரை அதை படித்தேன். 4 மணி வரை ஒன்றும் நான் படிக்கிறேங்கிற உணர்வே எனக்கு இல்லை. அது முடித்தவுடன் என் கண்களில் கண்ணீர் வந்தது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று. அதற்கு தகுந்தாற்போல் என்னுடைய பள்ளியிலும் அவர் உண்மையை பற்றியெல்லாம் பலது சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் உள்வாங்கி இருந்த பொழுது அன்று மறுநாள் வகுப்புக்கு செல்கின்ற பொழுது நான் அப்போ 3rd ஃபார்மும் 4th ஃபார்மும் தான் படிக்கிறேன், ஞாபகம் இல்லை. என்னுடைய ஆசிரியர், நான் ஏதோ ஒன்று சொன்னேன், கதர் போட்டுக்கொண்டு நீ பொய் சொல்லலாமான்னு கூப்பிட்டார். அப்போ காந்தியடிகளுடைய வாழ்க்கை, கதர் போட்டவன் பொய் சொல்ல மாட்டான் என்று ஒரு பெரிய கொள்கை தமிழாக இருந்திருக்கிறது என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. இதுதான் அதனால் என்னை பொறுத்த மட்டில் சுதந்திர போராட்டத்தில் என்னை ஈர்த்த கவர்ந்த தலைவர் மகாத்மா காந்தி. வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிகெட்டு பால்பட்டு நின்றதாமோர் பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க என்று சொன்னதை நீங்கள் உங்கள் வார்த்தைகள் பொன்னால் நாங்கள் பார்க்கின்றோம். ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப ரொம்ப நன்றி. 2வது கேள்வி, உங்களை மதுரை மத்திய சிறைச்சாலையில் இருந்து சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டதுக்காக வழிநெடுக உங்களை வெயிலில் அழைச்சி கொண்டு வந்து அதே இடத்துல நீங்கள் கலெக்டராக வந்து உட்காந்து இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? நீங்கள் மதுரை மக்களுக்கு கலெக்டராக இருந்து என்ன செஞ்சீங்க? 2 கேள்வி. முதல், அந்த படிக்கட்டுகளில் விலங்கு இல்லாமல் ஏறிய பொழுது எனக்கு இன்னும் அந்த உணர்ச்சியை தெளிவாக வெளிப்படுத்த முடியாது. அப்படி ஒரு பேரானந்தம், பெருமகிழ்ச்சி. அந்த நாற்காலியை உட்காருகிற பொழுது நாம் நாட்டிற்காக எதற்காக விடுதலை வாங்கி தந்தோமோ அதை இந்த நாற்காலியின் மூலம் நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு பெருமகிழ்ச்சி. நாட்டுக்கு நீ என்ன செய்கிறேங்க, நாடு இவ்வளவு பெரிய கௌரவத்தை எனக்கு கொடுத்ததே என்று ஒரு பெருமகிழ்ச்சி. இன்னும் அதற்கு ஈடான மகிழ்ச்சியை நான் பெறாத ஒரு பேரின்பத்தை என்று பெற்றேன். ஐயா, மதுரை மக்களுக்கு நீங்கள் அன்னைக்கு இருக்க காலகட்டங்களில் நீங்கள் என்ன குறிப்பாக செய்தீர்கள்? நான் கலெக்டரான காலத்தில் இருந்து என்னுடைய எண்ணமெல்லாம், நாம் நாடு சுதந்திரம் வாங்கினதே நாட்டினுடைய ஆட்சி மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற காந்தியினுடைய கருத்து. இதை எப்படி அமல்படுத்துவது, இதை எப்படி நிறைவேற்றுவது என்று இரவும் பகலும் சிந்தித்தேன். அப்பொழுது ஒரு எண்ணம் தோன்றியது. அதுதான் பின்னால் மனுநீதி திட்டம் கலைஞரால் நீங்க கொண்டு ஏற்பாடு செய்ததுதான் மனுநீதி. அந்த இரவும் பகலும் செங்கல்பட்டிலே நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணா இருந்த பொழுது அவருடன் காரில் செல்வேன். ஏராளமான மனுக்கள் காரில் வந்து சேரும். அப்போ அண்ணா இறங்குகிற பொழுது பாருங்க, மக்கள் நம்ம மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, இதை நம்ம நிறைவேற்றி கொடுக்க வேண்டாமா என்று சொல்லுவார். காந்தியடிகள் மக்களுக்கு செய்யணும்னு சொல்கிறாரு, ஆனால் அதை எப்படி செய்கிறது? இதுதான் என் மனதில் தூண்டிக் கொண்டிருந்த மிகப்பெரிய சோதனை. எப்படி செய்கிறது, என்ன செய்கிறது?
பிறகு திடீரென்று இறைவன் அவர்களால் ஒரு எண்ணம் தோன்றியது. மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு வேண்டிய செய்யணும். இதுதான் அடித்தளம். மக்களை எப்படி சந்திக்கீங்க? இத்தனை பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர் நம்ம போய் சந்திக்க முடியாது என்று பல நாட்கள், பல இரவுகள், இதற்கு என்ன செய்வது, நம் நாடு சுதந்திரம் அடைந்ததை மக்கள் எப்படி உணர்வார்கள் என்று எண்ணும்போது ஒரு திட்டம் மனதில் உருவாகியது. உங்களுக்கு தெரியும், ஒரு மாவட்டம் என்பது தாலுக்காக்களாக இருக்கிறது. ஒவ்வொரு தாலுக்காவிலும் ஃபிர்காக்கள் என்று ஒன்று உண்டு. ஒரு 5 ஃபிர்கா, 6 ஃபிர்கா, 10 ஃபிர்கா இருக்கும். ஒவ்வொரு ஃபிர்காவிலும் 10 கிராமங்கள் இருக்கும். இதுதான் நிர்வாக முறை. கிராமம் 10 கிராமங்கள் கொண்டது ஒரு ஃபிர்காக்கள் கொண்டது ஒரு தாலுகா. இப்படி என் மனதில் தோன்றியவுடன் ஒவ்வொரு மாதமும் ஒரு தேதியை குறிப்பிட்டு அந்த தேதியில் ஒவ்வொரு ஃபிர்காவிலும் ஒரு கிராமத்தில் ஒரே நாளில் மாவட்டம் முழுதும் மக்களை சந்திப்போம். நாம் போய் எல்லா கிராமத்துக்கும் போக முடியாது. ஆனால் மதுரை மாவட்டத்தில் உள்ள எல்லா கிராமங்களிலும் ஒரு கிராமம், இன்னைக்கு இந்த மதுரையில் ஒரு ஃபிர்கான்னா ஃபிர்காவில் ஒரு கிராமம், மேலூர் தாலுகாவில் ஒரு ஃபிர்கான்னா அதில் ஒரு கிராமம், அப்படி மாவட்டம் முழுதும் ஒவ்வொரு ஃபிர்காவிலும் ஒரு கிராமம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அது அடுத்த மாதமும் அதே தேதி. அப்போ ஒரு வருஷத்திற்குள்ளாக அந்த ஃபிர்காவில் உள்ள எல்லா கிராமங்களையும் நமக்கு பூர்த்தி செய்து விடலாம். ஆனால் நான் குறிப்பிட்ட தேதி 5. ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி மாவட்டம் முழுதும் ஒவ்வொரு ஃபிர்காவிலும் ஒவ்வொரு கிராமமும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அன்று அதிகாரிகள் செல்ல வேண்டும். முக்கியமாக கிராம அதிகாரிகள் செல்ல வேண்டும். மற்ற துறையில் உள்ள பெரிய அதிகாரிகள் போக முடியாது. அவர்கள் பிரதிநிதிகளை அனுப்ப வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை வகுத்தேன். அப்போது திட்டத்தை வகுத்தவுடன் ஒரு ஃபார்ம் பிரிண்ட் பண்ணேன். என்னென்ன நிலைமையில் மனுக்கள் கொடுக்கிறார்கள், பட்டா மாறுதல், சப்டிவிஷன், நில அடமானம், இப்படி பல தலைப்புகளை போட்டு இதை அச்சடித்து இந்த போகிற குழுக்களுக்கு கொடுத்துவிட்டேன். ஒரு உத்தரவு போட்டேன், மனுக்கள் அங்கு பெற்றுக்கொண்டு ஆஃபீஸில் வந்து நீங்கள் தீர்மானம் பண்ணக்கூடாது. மனுக்கு ஒரு கிராமத்துக்கு போகிறோம், 1 மணி நேரம் 50 பேர் 60 பேர் பெட்டிஷன் கொடுப்போம், வந்துடுவோம். இங்கே ஆஃபீஸில் என்னாச்சுன்னு அவனுக்கு தெரியாது, இங்கே என்ன செய்கிறான்னு தெரியாது. அதனால் ஒரு உத்தரவு போட்டேன். அது மட்டுமல்ல, சில அனுபவங்களின் வாயிலாகவும் தெரிந்தது. கிராமங்களில் அப்படி ஒரு தவறான சூழ்நிலை எப்படி இருந்தது என்றால், ஒரு ஏழை நிலத்தை உழுது கொண்டிருப்பான், 10 வருஷம் 5 வருஷம் உழுது கொண்டிருப்பான். அரசு நிலத்தை உழுகிறவனுக்கு பிமெமோ என்று ஒன்று கொடுப்பார்கள். எனக்கு சொந்த நிலமாக இருந்தால் பட்டா இருக்கும். அரசு நிலத்தை உழுகிறவனுக்கு பிமெமோ என்று ஒன்று கொடுத்து வருஷந்தோறும் அதுக்கு அவரால் மதி வசூல். ஒருவர் பெயரில் இவர் தான் உழுகிறார், அடுத்தவர் மேலே அந்த தாலுகாவில் லஞ்சம் வாங்கி கொண்டு பிமெமோ கொடுத்து கொண்டிருப்பான். ராமசாமி உழுவான், கிருஷ்ணன் பேரில் பிமெமோ. அவர் ஒன்றும் செய்ய மாட்டார், 5 வருஷம் சும்மா இருப்பார். 5 வருஷம் கழித்து தாலுகா ஆஃபீஸில் ஒரு மனுவை கொடுப்பார். நான் 5 வருடமாக உழுகிறேன், எனக்கு இந்த நிலத்தை பட்டா கொடுங்க. நாங்கள் என்ன செய்வோம், ரெக்கார்டு தானே பண்ணோம். பீமமும் 5 வருஷம் இருக்குது, கிருஷ்ணனுக்கு பட்டா கொடுத்து விடுவோம். அவர் 6 மாதம் பொறுத்திருப்பார், இந்த நிலத்துக்குள்ளே நுழைவார். ராமன் அலருவான், நான் தானே உழுதுருக்கேன். யார் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் பீமம் பேரில் இருக்குது. ஆக இந்த அக்கிரமங்களை நான் உணர்ந்தவன். நான் சொன்னேன், கிராமத்திலே மனுநீதி திட்டம் என்பது எல்லாரும் கூடணும். ஒவ்வொருவரும் எழுந்து அவன் என்ன மனு கொடுக்கிறான் என்பதை பகிரங்கமாக சொல்ல வேண்டும். அதிகாரிகள் முன்னால் அதிகாரிகள் குழு இருக்கிறது, அதில் அவன் சொல்ல வேண்டும். பகிரங்கமாக எழுந்து நான் இந்த மனுவை கொடுத்துருக்கேன். அதை கிராம மக்கள் அனைவரும் தெரிவார்கள். அப்போ இவன் போய் சொன்னால் 4 பேர் எந்திரிச்சிருவான், இவன் போய் சொல்கிறான். ஆக மனுக்களின் மீது விசாரணை என்பது நேரடியாக அந்த மனுவை அவன் எழுந்து சொல்ல வேண்டும். சொன்ன பின்பு ஒரு கிராமத்தில் 50-60 மனு வரும். இது 1 மணி 2 மணிக்குள்ளாக முடிந்துவிடும். இப்போ இந்த அவன் சொல்லுகிற பொழுதே மற்றவர்கள் ஊரில் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை ரெக்கார்ட் பண்ணி கொள்ளலாம். 1-2 நாட்கள் தங்கி அந்த மனுவின் மீது முழு விசாரணை செய்து
அது உண்மையா பொய்யா என்று கண்டு அதன் மீது இறுதியான உத்தரவை அடுத்த மாதம் 26ஆம் தேதிக்குள் வெளியிட வேண்டும். இந்த உத்தரவு அச்சிடப்பட்டு யார் மனு கொடுத்தார், எதற்காக மனு கொடுக்கப்பட்டது, அது அனுமதிக்கப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா என்ற விவரங்களை அச்சிட்டு எம்எல்ஏ, எம்பி, பஞ்சாயத்து தலைவர் அனைவருக்கும் அனுப்பினோம். ஆக ஒரு வருஷத்திற்குள்ளாக எல்லா கிராமங்களிலும் மக்களை நிர்வாகம் நேரடியாக சந்தித்தது. இதில் கிட்டத்தட்ட ஒரு ஹிம்மட் என்று அந்த காலத்தில் ஒரு பத்திரிகை வந்தது, ஒரு தேசிய அடிப்படையில். அந்த பத்திரிகை இந்த திட்டத்தை பற்றி எழுதியது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் நான் கலெக்டராக இருந்த பொழுது 6 லட்சம் ஜனத்தொகை. அது அன்டிவைடட் டிஸ்ட்ரிக்ட், அதில் 6 லட்சம் ஜனத்தொகை. எங்களுக்கு ஒரு வருஷத்தில் வந்த மனுக்கள் 99,000 செலவு, கிட்டத்தட்ட 1 லட்சம் வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே 60,000 மனுக்கள் அனுகூலமாக தீர்ப்பளிக்கப்பட்டது, 20,000 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. மற்ற மனுக்கள் இது நமக்கு நேரடியாக தொடர்பு, ஒரு டேம் கட்டணம் கொடுத்துருப்பார் என்று தீர்மானம். அப்போது ஹிம்மத் பத்திரிகை எழுதியது 1 லட்சம் பேரிடம் மனுக்கள் வாங்கவில்லை, 1 லட்சம் பேருடன் நேரடியாக அரசு பேசி இருக்கிறது. அவன் எந்திரிச்சு பேசினது தான் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஆக ஒரு குடும்பத்தில் 6 பேர் என்று இருந்தால் 6 லட்சம் ஜனத்தொகை, ஒவ்வொரு 6வது மனிதனுடனும் அரசாங்கம் நேரில் பேசியிருக்கிறது என்று அதை பாராட்டியிருக்கிறது. உண்மையிலேயே மனப்பூர்வமாக எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த கிராம ராஜ்யம் என்று அண்ணல் காந்தி நினைச்சதுக்கும் நீங்க ஒரு படி மேல நடைமுறைப்படுத்தி இருக்கிறீர்கள். இதைத்தான் கலைஞர் ஆமத்தூரில் மனுநீதி திட்டம் என்று இதற்கு பெயரிட்டார். மனுக்களின் மீது நீதி வழங்குகிறோம், அதனால மனுநீதி திட்டம். இது மிக வெற்றிகரமாக. நான் என்ன செய்வேன்னா, அன்னைக்கு 5ஆம் தேதி கார் எடுத்துக்கிட்டே போவேன், ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போவேன், அங்கே நடக்குதா. மற்றபடி டூர் போகிறப்போ கூட போன 5ஆம் தேதி வந்தாங்களா, என்ன ஏதோ ஃப்ராடுன்னு சொல்லிடுவான்ல ஜனங்க. இப்போ நீங்கள் அற்புதமான இந்த காரியத்தை மதுரை மட்டுமல்ல தமிழகத்திலையும் இந்திய தேசமே இதை முன்னுதாரணமாக எடுத்திருந்தா நாடு எங்கேயோ வேகமான வரையில் தீர்வுகளை கிடைச்சிருக்கும். இன்றைக்கி எனக்கே ஒரு ஆசையாக இருக்குது, ஏன் உங்களை முதல்வனாக போட்டு பார்க்கக்கூடாதான்னு. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. ஏன்னா ஒரு நாள் முதல்வன் ஒரு படம் வந்ததை காட்டிலும் உண்மையிலேயே நீங்கள் இந்த அளவுக்கு இப்போ ஆக்டிவாக இருக்கிறத பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு மட்டும் அந்த இது கொடுத்திருந்தால் நீங்கள் உங்களை நான் தைரியமாக சொல்லிவிடுவேன், அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கி நீதியரசர்கள் கிருபாகரன், நீதியரசர் புகழேந்தி அவங்கெல்லாம் உங்களை மிக அருமையாக பாராட்டி இதே காந்தி மியூசியத்தில் உங்களை பாராட்டி பேசிய விஷயங்கள் நான் பார்த்துருக்கின்றேன். இப்போ நான் ஐயாட்ட கேட்கக்கூடிய ஒரே இது, இன்னைக்கு இந்த கலெக்டர் மதுரையில் நீங்கள் செஞ்ச அந்த மனு நீதி அதே அளவுக்கு செய்கிறாங்களா? மதுரைன்னு இல்லை, தமிழகம் இந்தியாவில் இந்த திட்டம் ஒவ்வொரு கிராமத்திலும் மக்களிடம் மனுக்களை வாங்க வேண்டும், அங்கேயே விசாரணை நடத்த வேண்டும், உத்தரவு போட வேண்டும் என்ற திட்டம் இல்லாமல் மனுக்களை பெற்று ஆபீஸில் செய்கிற பொழுது மக்களுக்கும் மனுக்களுடைய தீர்வுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறது. 2வது காரியம், இப்பொழுது மதுரை தாலுகா, மதுரை பெரிய ஜில்லா, உசிலம்பட்டியிலிருந்து ஒருத்தர் வரணும்னு சொன்னால் வர முடியாது. அதனால நான் என்ன செய்தேன் என்றால், மாதம் ஒரு நாள் தேதியை குறிப்பிட்டு ஒவ்வொரு தாலுகா அலுவலகத்தில் நான் வருவேன் என்று சொல்லிவிட்டேன். நான் போக முடியாத காரணம் இருந்தால் டிஆர்ஓவையோ யாரையோ ஒருத்தர் கலெக்டர் சார்பாக அங்கு மனுக்கள் கலெக்டர், ஏன்னா இது கிராமத்தை அதிகாரிகள் சந்திக்கிறார்கள். கலெக்டர் எப்படி சந்திக்கிறார் என்றால், இந்த தாலுகா ஆஃபீஸில் நாம் போய் உட்கார்கிற பொழுது மனுக்கள் வருகின்றன, அதை ஒரு தனி பதிவேட்டில் மனிதா பெயரும் அந்த மனுவும் அதை தாசில்தாரிடம் கொடுத்து அடுத்த மாதம் நான் வருவதற்குள் இதற்கு என்ன முடிவு என்று சொல்லுங்கள் என்று சொல்லிவிடுவேன். ஆக ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாளில் தாலுகா ஆஃபீஸுக்கு போகின்ற பொழுது தாசில்தாருக்கு எப்படியும் 2-3 மாதத்தில் அந்த மனுவின் மீது ஒரு உத்தரவு போட்டு முடிக்க வேண்டும் என்று ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. அப்போ சால்வன்சி சர்டிஃபிகேட்னு கொடுக்கணும். ஒருத்தர் என்கிட்ட கொடுத்துருந்தாரு, மனுவை பதிவு பண்ணிட்டோம். 2வது மாதம் 3வது மாதம் போகிற பொழுது அந்த சால்வன்சி சர்டிஃபிகேட்டுக்கு கொடுக்கலை இவங்க. நம்ம ஒரு எலாபரேட்டாக விசாரணை பண்ண முடியாத ஒவ்வொருவரும் அவர் நான் 3 மாதம் ஆச்சு, சால்வன்சி சர்டிஃபிகேட்டு எனக்கு கொடுக்கலைன்னா உடனே இந்த மனுவை கூப்பிட்டு தாழ்ந்தாரு அது அப்படின்னு சொல்கிறேன்.
சரி தாசில்தார் மேலே கலெக்டரும் சால்வன்சி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கல்ல, கொண்டா நானே கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தேன். ஆனால் ஒன்று, அதிகாரிகள் மீது யாரும் இந்த மனு கொடுக்குற பொழுது புகார் சொல்லக்கூடாது. உன்னுடைய குறைய மட்டும்தான் சொல்லணும். புகாரைனா அதிகாரிகள் டிமாரலைஸ் ஆயிடுவாங்க. அதை நான் ரெண்டாவதாக தாலுகா வாரியாக, அதாவது கிராம மக்களை மாவட்ட நிர்வாகம் சந்தித்தது. மூன்றாவது, இது நடைமுறைக்கே இன்றும் இல்லை என்றும் இல்லை. கலெக்டர் மாவட்ட மக்களை எப்படி சந்திக்க முடியும்? இப்படி தாலுகாவில் போகிறோம், சந்திக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மாவட்ட மக்கள் என்ன செய்கிறார்கள், என்ன சிந்திக்கிறார்கள் என்று கலெக்டருக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு கலெக்டருக்கு வருகிற தபால்களை கவர்மெண்ட்லேருந்து வர்ற தபால், போர்டிலேருந்து வர்ற தபால் தான் கலெக்டருக்கு வரும். மறுபடியும் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வர்ற தபால் எதுவுமே கலெக்டருடைய கவனத்திற்கு வராது. நான் ஒரு உத்தரவு போட்டேன், எல்லா தபால்களும் எனக்கு அனுப்பப்படும் நேரடியாக. அப்போ செக்ஷன் வைஸா, ஏ செக்ஷன்ல 10, பி செக்ஷன், எல்லா தபால்களும். அப்போ மாவட்டம் முழுதும் மக்களுடைய பிரச்சனையோ குறையோ பாராட்டோ, மக்கள் என்ன சிந்திக்கிறார்கள் என்பதை அந்த தபால் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த தபால் மேலேயே சில காரியங்களை நான் உத்தரவிட்டு விடுவேன். அதை ஃபைலில் ஒரு தாலுகா ஆஃபீஸில் ஒன்று கேட்குறோம். 16 வருஷம் ஒரு ஃபைல் 16 சென்ட் கேட்டேன்னா 16 வருஷம் அது பெண்டிங் ஆகுது. நான் இதெல்லாம் நடந்த சம்பவங்கள், கற்பனை இல்லை. கடைசியாக என்னுடைய நிர்பந்தத்தில் பட்டா வழங்குவதற்காக உத்தரவு போட்டார்கள். அந்த ஃபைல் வருகிற பொழுது இன்றைக்கும் கலெக்டர் ஆஃபீஸில் போய் பார்க்கலாம். இன்னும் 6 மாதம் இந்த ஃபைலை டிலே பண்ணால் அவன் கேட்ட 16 சென்ட்டுக்கும் 16 வருஷத்துக்கும் பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அன்னைக்கே ஒரு பட்டா கொடுத்துட்டான். ஆக தபால் ஃபைல் வந்தால் நான் வெறும் ஃபைல், அந்த ஃபைல் முடிவான ஆர்டராக சரி, இல்லைன்னா ஒரு தேதியை போட்டு ஃபைல் மறுபடியும் என்னைக்கு வரணும்னு போட்டுருவேன். ஆக அவன் விரும்புகிற ஃபைலை தான் கலெக்டர் பார்க்கணும், கலெக்டர் விரும்புகிற ஃபைல் கலெக்டருக்கு வரணும். நிர்வாகத்தில் நேரடியாக மக்களை சந்தித்தாலும் தெரியும். எழுதுவான், எங்களுக்கு ரேஷன் கிடைக்கல, அது சுகர் கிடைக்கலன்னு. டிஎஸ்ஓவை கூப்பிட்டு கேட்பேன், சார் 3 மாதம் ஸ்டாக் இருக்குது, பிறகு ஏன் கடையில் இவ்வளோ கூட்டம் இருக்குது, சுகர் கிடைக்கலன்னு சொல்கிறான், உன்கிட்ட 3 மாதம் ஸ்டாக் இருக்குது. அப்போது போய் கேட்டான் அந்த கடையில், அவன் சொல்கிறான், எங்களுக்கு 50 மூடை சுகர் அலாட்மெண்ட், 50 மூடைக்கு நான் 50,000 ரூபா கட்டணும். என் கையில் 50,000 கிடையாது. 10,000 ரூபா கட்டுவேன், 10 மூடை எடுத்துக்கிட்டு வருவேன். அது 2 நாள் காலி ஆயிரும். ஆனால் மறுபடியும் 10,000 கட்டி வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அது வரைக்கும் ஜனங்களுக்கு தெரியாது, இங்கே ஜீனி இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் சிந்தித்தேன். நான் சொன்னேன், ஏன் அவன் பணம் கட்டித்தான் நம்ம கொடுக்கணும், இல்லை 50 மூடையை கொடுத்தா அவன் விற்க பணம் நம்ம கட்டட்டும். சார் அவன் எடுத்துக்கிட்டு போயிடுவான், எடுத்துகிட்டு போனால் அன்னைக்கு பார்த்துக்கிடுவோம். அந்த சொன்ன நாளிலிருந்து சுகரில் கண்ட்ரோல். அதே மாதிரி மயிலோ இதெல்லாம் சரியாக கடத்துறான். நான் பார்த்தேன், இந்த ஸ்டாக் மயிலோ இந்த இதெல்லாம் பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸில் கொண்டு போய் ஸ்டாக் பண்ணிடு. அவன் என்னென்ன கிராமத்துக்கு அனுப்பணுமோ அனுப்பட்டும். அப்போது ஒரு கிராமத்துக்கு சரியாக போனால் பஞ்சாயத்து தலைவரை பிடிச்சிக்கிடுவான். என்கிட்ட கேட்டால் ஓன்ட்ட தானே கொடுத்தேன், நீ ஏன் சரியாக செய்யலேன்னு சொல்லலாம். ஆக இப்படிப்பட்ட சில நிர்வாக முறைகளின் மூலம் மதுரை மாவட்ட மக்களுக்கு நான் என்னால் முடிந்த தொண்டு செய்ய. மிக அற்புதம் ஐயா. அதாவது ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் இது ஒரு நூலாக வெளியிட வேண்டும். 1. 2, இது இந்திய தேசத்திலே எல்லா ஆட்சியர்களுக்கும் எல்லா கலெக்டர்களுக்கும் இது அவசியமாக ஒரு முறைப்படுத்த வேண்டும். ஏன்னா எல்லா கலெக்டர்களும் இதை பார்த்து இந்த சிஸ்டம் எப்படி கொண்டு வரணும், இந்த வழிமுறைகள் எப்படி செய்யணும், இந்திய மக்களுக்கு எப்படி செய்யணும், அப்படி தொண்டாற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். கடைசியாக நான் ஒன்று சொல்லிடுறேன், இதுக்கு நான் பதில் சொல்லணும். இந்த திட்டமும் நாம் அரசின் நான் எழுதிய அரசு இது ஒரு ஜிஓவை போட்டால் எந்த கலெக்டரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதுதான் நடைமுறை. ஏன்னா அவன் நமக்கு தெரியும் என்ன இவங்க சொல்கிறதுன்னு கேட்பான். அதனால நானே நமக்கு தெரிந்த திட்டங்களை அங்கங்கே அமல்படுத்தி கொண்டு அது வெற்றியாக வருகிறதே அவர்கள் பார்க்கட்டும். ஒரே ஒரு சம்பவம் சொல்கிறேன். இதை
ஐஏஎஸ் அகாடமியில் நான் பேசுகிறேன். லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் வரணும்னா மக்களுடைய குறைகள் பெரும்பாலும் திந்துட்டால் லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் வராது. இப்படி ஒரு மனுநீதி திட்டம் எங்கள் மாவட்டத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 60 நாளைக்குள்ளே உத்தரவு போடுவோம். அவர்களெல்லாம் இந்த ஆங்கில ஆட்சியில் வளர்ந்தவர்கள். அவர் என்னை கேள்வி பண்ணுகிற முறையில் நான் 60 நாட்களுக்குள் தீர்ப்பு 60 டேஸ்ன்னு சொன்னேன். இஸ் இட் 60 மினிட்ஸ் நம்மளை கேள்வி. தட் இஸ் அவர் அல்டிமேட் எய்ம்னு. ஐயோ, உண்மையிலேயே ஒவ்வொரு வார்த்தைகளுமே பொன்னேடுகளால் பொறிக்கக்கூடியதாக இருக்கு. ரெண்டாவது உங்களுடைய சென்சார் ஹியூமர், உங்களுடைய அந்த நகைச்சுவை பாங்கு உணர்வு இருக்கே, நீண்ட ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குங்கிறத நாங்கள் மிக மிக மனதார ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன வலிமை, மனத்தின்மை, உங்கள் குடும்பம் தலைமுறை ஆசீர்வாதங்கள் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல் சுதந்திர போராட்ட வீரரும் தியாகியும் ஐஏஎஸ் அதிகாரியும் இருக்கக்கூடிய வாழும் கலைஞனை மீண்டும் நான் வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். மாணவனா இருக்கிறப்ப என்ன கோஷம் போட்டு போவீங்க? We are not job hunters. We demand freedom first. Revolution up, up. Imperialism down, down. Lathachar, brutal, brutal. Lathachar, brutal, brutal. War effort, robbery, daylight, dacoity. Chamber of Princes, rowdy gang. இன்குலாப் ஜிந்தாபாத். ஆமா, அது வந்தே மாதரம்.